வணக்கம் ஜெகன். ஸோ மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ அந்த ஒரு பேசிக் மாடலில் பண்ணாலே உங்களுக்கு நல்லா ரிட்டர்ன் வருமே, எம்எஃபோட இது பெட்டராக இருக்கே அப்படின்னு நம்ம நிறைய பேர் தோணலாம். மொமெண்டம் மியூச்சுவல் ஃபண்டும் நிறையா இருக்குது, மொமெண்டம் இடிஎஃப்பும் நிறையா இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு நான் சொந்தமாக மொமெண்டம் அல்கோ வச்சுக்கிறது நல்லதா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்கிறது நல்லதா, இதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, எது நம்ம பெட்டராக பண்ணால் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வேளை நீங்கள் மொமெண்டம் பண்ணுறதா இருந்தால் எந்த மாதிரி கேசஸில் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் எதுவுமே ஸ்டாக்ஸு பை செல் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே பண்ண போகிறதில்ல. நான் வேறுபடுத்தி தான் காட்ட போகிறேன். உங்களுக்கு அதில் ஏதாவது கொஷின் இருக்குது, நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனா நீங்கள் செபி அட்வைசர் யாராவது நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ரைட். ஸோ நீங்கள் ஒரு ஓன் அல்கோ வச்சுருக்கீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் மியூச்சுவல் ஃபண்டு நிறையா இருக்குது, மொமெண்டம் இடிஎஃப்பும் நிறையா இருக்குது. நிறையா ஆல்ஃபா 50, நிஃப்டி குவாலிட்டி 1 அந்த மாதிரி நிறையா இடிஎஃப் இருக்குது. எனக்கு பேர் கூட இப்போ சரியாக தெரில. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா மொமெண்டத்தை கேப்சர் பண்ணுறது தான். நான் எது பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம மொமெண்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஓன் இண்டிகேட்டர்ஸ் வச்சுருப்போம், நம்ம ஓன் எட்ஜ் வச்சுருப்போம், நம்ம ஓன் மெக்கானிசம் வச்சுருப்போம், எல்லாமே ஓனாக இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஃபண்ட் ஹவுஸ் தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க, எந்த ஸ்டாக்ஸ் உள்ளே வரணும், எந்த ஸ்டாக்ஸ் வெளியில் போகணும் அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? ரைட். இந்த மொமெண்டத்தில் உள்ள பெரிய பிரச்சனைன்னா பேக் டெஸ்டிங் வரும்போது சர்வைவர்ஷிப் பயாஸ் அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை. என்னென்ன சர்வைவர்ஷிப் பயாஸ்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ NSE 500 பேக் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 வருஷம் பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னால் NSE 500 என்னன்னு தெரியாது. எந்த ஸ்டாக்ஸ் உள்ளே வந்துச்சு, எந்த ஸ்டாக்ஸ் வெளியில் போச்சுன்னு தெரியாது. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னால் எந்த ஸ்டாக்ஸ் உள்ளே வந்துச்சு, எந்த ஸ்டாக்ஸ் வெளில போச்சுன்னு தெரியாது. இது மாதம் ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சர்வைவர்ஷிப் பயாஸ்லாம் நீங்கள் எடுக்கணும். எடுத்துகிட்டு தான் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும். இதோடு சேர்த்து பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உண்மையான நிலவரம் தெரியாது. ஸோ இது எல்லாமே ஒரு இன்ஸ்டியூஷன், ஒரு MF எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எஃபிஷியண்ட்டாக டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நானும் இது என்ன பண்ணியிருக்கேன்னா NSE சர்க்குலர் எடுத்து அதிலேருந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வெளியில் எதெல்லாம் உள்ளே போச்சு, எதெல்லாம் வெளில வந்துச்சுன்னு நம்ம எடுத்துகிட்டு நம்ம அதெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும். இது ஒரு டிடிஎஸான ஜாப்புங்க. ஏன்னா இந்த டேட்டா கிளீனிங்னு பேர். இந்த டேட்டா கிளீனிங்கில் இது ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இல்லை சில தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதை ரிமூவ் பண்ணி டேட்டா கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு ரிலேபிள் எனக்கு தெரியல. ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்ச். செகண்ட் சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பை அண்ட் செல் நேரடியாக பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு டேக்ஸபிள்னு உண்டு. ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் நீங்கள் இந்த மாதம் வாங்குவீங்க, அடுத்த மாதம் விற்பீங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் வரும், இல்லைனா 1 இயருக்கு மேலே வச்சிங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். அந்த டேக்ஸ்லாம் நீங்கள் பே பண்ணணும். பட் MFலையோ ETFலையோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அவன் ரீபேலன்ஸ் பண்ணால் உங்களுக்கு டேக்ஸ் வராது. ஏன்னா நீங்கள் பை பண்ணுறது NAV தானே பை பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு டேக்ஸ் வராது. ஆனால் இதில் நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். இது ஒரு 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் டேக்ஸ் கட்டணும், அவர் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஸோ கவர்மெண்டோட ரூல் அப்படி தான் இருக்குது. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா சில டைம் எனக்கு என்ன தோணுன்னா 24% கிடைச்சாலே நம்ம பேக் டெஸ்டிங் பிரகாரம் கிடைக்குது அப்படின்னு நம்ம அசீம் பண்ணிக்கிட்டால் கூட, அசீம் தான் பண்ணுறேன் நான், பேக் டெஸ்ட் பிரகாரம் கிடைச்சதை வச்சுக்கிட்டா கூட நம்ம கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது டேக்ஸ் எல்லாம் போக நம்ம ரியலைஸ் பண்ணுறது கம்மியாக தான் இருக்கும். டேக்ஸ் எல்லாம் போக நம்ம ஒரு 18% ரியலைஸ் பண்ணலாம், இல்லைனா 16% ரியலைஸ் பண்ணலாம். டேக்ஸ் எல்லாம் போக கம்மியாக இருக்கும். இன்னொரு பெரிய தலைவலி என்னென்னா, நீங்கள் பெரும்பாலும் இந்த மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்மால் கேப்பு இல்லைனா மிட் கேப்பில் தான் பண்ணுவீங்க. அதுக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 50% தான் ஹேர் கட் இருக்கும். அந்த ஸ்டாக்கை நீங்கள் பிளச் பண்ணி மறுபடியும் ஆப்ஷன் செல்லிங் யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய தலைவலி. இதில் பார்த்தீங்கன்னா MF அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். 10% தான் ஹேர் கட்டு, 90% லிமிட் வந்துடும். டேக்ஸ் ஒரு தலைவலி, ஹேர் கட் ஒரு தலைவலி, ரைட்டுங்களா? இதை ட்ராக் பண்ணுறது ஒரு தலைவலி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா MFல ஈஸியாக போயிடுது. ரைட்டுங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா ஆனால் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எதுவும் கிடையாது. இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இது எல்லாமே இருக்குது. இதில் என்னென்னா நீங்கள் பேர் மார்க்கெட்டில் வெளியில் போயிருவீங்க. இதில் பேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு வெளியில் போயிருவீங்க. ஆனால் MFலையோ இல்லை ETFலையோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பேர் மார்க்கெட்டில் உள்ளே இருப்பீங்க. அதோட ட்ராடவுன் போயிட்டே இருக்கும். இது உங்கள் ஓன் அல்கோன்னு வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்கள் பேக் டெஸ்டிங் பிரகாரம் எல்லாமே காஸ்ட் எல்லாம் போட்டதுக்கப்புறம் உங்களுடைய அல்கோ ஒரு மொமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 30% கொடுக்குதுன்னா இட் இஸ் ஒர்த் டூயிங். அப்படி இல்லையா, நாட் ஒர்த் டூயிங். ஏன் சொல்கிறேன்னா 30%க்கு அப்புறம் உங்கள் சார்ஜஸ் போடணும், டேக்ஸ் போடணும், அது போடணும், இது போடணும், அப்புறம் 24% ஆகும். 24% கூட நல்ல ரிட்டர்ன் தான். நான் பேக் டெஸ்டிங் பிரகாரமே சொல்கிறேன், நல்ல ரிட்டர்ன் தான். அப்படி வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா அதுக்கப்புறம் பிளட்ஜிங் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? நீங்கள் ஒரு அசெட் வச்சுருக்கீங்க, அந்த அசெட்டை ப்ளச் பண்ணி நீங்கள் ஆப்ஷனோ எக்ஸ்பைரியோ எதுவுமே பண்ண முடியாது. அது ஒரு பெரிய தலைவலி. அதனால தான் நான் சொல்கிறேன், மினிமம் ஒரு 30% வந்துச்சுன்னா நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். அதில் என்ன இதை கன்சிடர் பண்ண வேணாம்.
உடனே சொல்லுவாங்க, இப்போ நம்ம பேர் மார்க்கெட்டில் இங்கே வந்து நம்ம வாங்குறோமே, மியூச்சுவல் ஃபண்டில் வாங்குறோமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வாங்குறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு ரெஜிம் ஃபில்டர் வச்சுக்கலாம். ஒரு ரெஜிம் ஃபில்டர்னா 200 டிஎம்ஏ கீழே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மியூச்சுவல் ஃபண்டை வெளியில் போயிருங்க. 200 டிஎம்ஏக்கு மேலே போகும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, மறுபடியும் அந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்கிக்கிங்க அதே அளவுக்கு. ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த மாதிரி மாடலை வச்சுக்கிட்டா கூட பேர் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா, மாட்ட மாட்டீங்க. ஸோ ரொம்ப அட்ராக்டிவ் ரிட்டர்ன் 30% மேலே உங்களுக்கு சிஏஜிஆர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓன் ஆல்கோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் எம்எஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தாங்க இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது நம்ம பிளைன் வனிலாவாக வந்து இவ்வளோ ரிட்டர்ன் வருது அவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னு பார்க்காம இந்தியன் மார்க்கெட்டுக்கு எது செட் ஆகும் எது செட் ஆகாது. ஸோ ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எது செட் ஆகும் செட் ஆகுது. இதை பற்றி தான் நான் என்னோடய பயிற்சி வகுப்பில் சென்னையில் ஜூன் 14 சொல்லித்தரேன். தமிழ்லேயே நடக்குது. ஸோ விருப்பப்படுறவங்க வந்து கலந்துக்கலாம். Thank you.